அண்ணா நமக்கு எவ்வளவு நல்ல கப்பு கிடைச்சிருக்கல்ல. ஆமாதானம்மா குண்டு பாட்டி? அப்படியே நரேஷ் சித்தப்பாவது போல இருக்கு. ஒருவேளை நரேஷ் சித்தப்பா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல அண்ணா. மீரா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் நரேஷ் சித்தப்பான்னு சொல்லிட்டு இருக்க? இந்த டிராஃபியை ஜெயிச்சது நம்ம, நரேஷ் சித்தப்பா இல்ல. சின்ன கண்ணா, கிளம்பு மீரா, வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிடலாம். ரொம்ப நல்ல சாப்பாடு. அண்ணா, நான் இந்த கப்பா கௌசல்யா அக்காக்கு காட்டிட்டு வந்துடட்டுமா? சரி மீரா, சீக்கிரம் வந்துரு, வீட்டுக்கு போகணும்ல. நான் இப்பவே வந்துடுறேண்ணா. கௌசல்யா அக்கா, இங்க பாருங்க, எங்களோட கப்பு எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு மீரா. எப்படியும் நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்க. எவ்வளவு நல்ல நல்ல பொருட்கள்லாம் வித்தீங்க. அதனால தான் சொன்னேன். கௌசல்யா அக்கா, இதெல்லாம் என்னோட அண்ணன் தான் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, குண்டு பாட்டி அப்புறம் அம்மா 2 பேரும் எங்க அண்ணனுக்கு உதவி பண்ணாங்க. கௌசல்யா அக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு என்னோட நரேஷ் சித்தப்பா ரொம்ப ஞாபகத்துக்கு வராரு. இன்னைக்கு அவரும் இங்க இருந்திருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும்ல. நாங்க இன்னும் கூட நல்லா பண்ணிருப்போம். ஏய், நரேஷ் சித்தப்பா எங்க இருந்தாலும் ஒண்ணும் நடக்காது. அவர் எதுக்கும் உதவ மாட்டாரு. ஏய் பாண்டி, நீ என் நரேஷ் சித்தப்பாவை பத்தி தப்பா சொல்லாத. ஒருவேளை நீ அவரை பத்தி ஏதாவது சொன்னினா அப்புறம் நரேஷ் சித்தப்பா கிட்ட நான் உன்னை பத்தி சொல்லிடுவேன். நீ நரேஷ் சித்தப்பா பேர் சொல்லி என்ன பயமுறுத்துறியா? வேற என்ன? என்னோட நரேஷ் சித்தப்பா ரொம்ப தைரியசாலி. தைரியசாலியா? நீ அவரை தைரியசாலின்னு சொல்றியா? அவர் ஒரு பெரிய பயந்தாங்கொல்லி. ஏ பாண்டி, நீ என் நரேஷ் சித்தப்பாவை பத்தி பயந்தாங்கொல்லி சொல்லாத, புரிஞ்சுதா? அவர் ரொம்ப தைரியசாலி. ஓய், பயந்தாங்கொல்லி இல்லைன்னா வேற என்ன சொல்றது? உனக்கு தெரியாது உன்னோட நரேஷ் சித்தப்பா என்ன பண்ணாருன்னு. உனக்கு தெரியாதுல? எனக்கு தெரியும். உன்னோட நரேஷ் சித்தப்பா தான் உங்க அப்பாவை சொல்லு, ஏன் பேசுறத நிறுத்திட்ட? நரேஷ் சித்தப்பா அப்பாவை என்ன? அப்படியா? நீ அண்ணனை பார்த்து வாய மூடிட்டியா? அண்ணா, இவன் நரேஷ் சித்தப்பாவை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசுறான். இவன் அவரை பயந்தாங்கொல்லி சொல்றான். பாண்டி, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு, மீரா கிட்ட இல்ல, புரியுதா? சொல்லு சொல்லு, ஏன் பேச மாட்டா? இப்ப சொல்லு. பாண்டி, நீ இதுக்கப்புறம் மீரா முன்னாடி உன் வாயை மூடிட்டு நிக்கணும், புரிஞ்சுதா? இல்லனா நீ என்ன பண்ணுவ? எனக்கு எது தோணுதோ நான் அது பேசுவேன். ஏ மீரா, உன்னோட பாண்டி வாயை மூடு.